வணக்கம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தனை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம். நாடும் புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வழியே தோடே செவிப்பூவை பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடல் மகிழ்ச்சி திருநாளை குறிக்கிறது. கூடாரை வெல்லும் என்ற சொற்றொடரில் இருந்து கூடாரை வள்ளி என்ற வார்த்தை பிறந்தது. அது கூடாரை வள்ளி என்னும் நிகழ்வு. இந்நன்னாளில் வைணவ கோவில்களிலும் வைணவர் பக்தர் இல்லங்களிலும் அக்கார அடிசல் என்னும் சர்க்கரை பொங்கல் பிரசித்தம். இரண்டாம் பாடலில் என்ன சொன்னார்கள்? நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று விரதமேற்ற ஆயர்குல பெண்கள் இப்போது பகவானின் தரிசனம் கிட்டியதால் கொண்டாடுகிறார்கள். நெய்யடை நல்லதோர் சோறும் என்று பெரியாழ்வார் திருப்பல்லாண்டில் கூறியது போல் நெய் முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்து உண்டு மகிழ்ந்தார்கள். பால் சோறு என்பது பார்க்கடலை குறிக்கும். இவர்கள் பால் சோறு உண்டு கண்ணனுடன் பார்க்கடலிலே இருப்பது போன்ற களிப்பை பெற்றனாராம். இதுவே நித்திய சுகம். இந்த சுகத்தையே நித்திய சுகமாக நிரந்தர சுகமாக எங்களுக்கு கொடு என்று வேண்டுகிறார்கள் இப்பாடலில். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கூடாரை என்றால் கூடாதவரை, தன்னுடன் சேராதவரை வெல்லும் சீர் கோவிந்தா. பகைவர்களை தான் கூடாரை அப்படிங்கிறாங்க. பகைவர்களை வெல்லும் சீர்கோ, எதிரிகளை வென்று குவிக்கும் சீர் கோவிந்தா. சிறந்த குணங்களை உடைய கோவிந்தா. கோவிந்தன் என்றால் கோ என்றால் பசு, விந்தன் என்றால் தலைவன், பசுக்களின் தலைவன் கோவிந்தன். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம். உன்னை பாடி பறை கொண்டு, அந்த நோன்புக்குண்டான பறை பொருட்கள் எல்லாம் வாங்கினோம் இல்லையா, அதையெல்லாம் கொண்டு பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம், நாங்கள் பெரும் வெகுமதி என்னவென்றால் நாடும் புகழும் பரிசினால் நன்றாக. நாடே புகழறது, அனைவரும் போற்றக்கூடிய விதத்தில் நல்ல விதத்தில் ஆகும்படி அவர்கள் வாழ்த்த பரிசினால் நன்றாக. என்னென்ன பரிசுகள் உங்களுக்கு தேவை? சூடகமே தோல்வழியே தோடே செவிப்பூவே. அப்போ என்ன சொன்னாங்க? மையிட்டெழுதோ மலரிட்டு நான் முடியும்னு சொன்னாங்களே. இப்போது அணிகலன்கள், அணிகலன் என்ன? ஆர்னமெண்ட்ஸ், நகைகள்லாம் போடுறாங்க. சூடகமே அப்படின்னா கை காப்பு. தோல்வளையே, தோல்வளைன்னா பாகு வளையம் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு இந்த வங்கி தான் தெரியும், தோளில் போடுற வங்கி. தோல்வளையே. அப்புறம் தோடே செவிப்பூவே பாடகமே. செவிப்பூவு அப்படின்னாக்கா கர்ணப்பூ, அதாவது மேல் காதில் போடுவாங்களாம் கர்ணப்பூ. தோடு தெரியும் உங்களுக்கு, தோடு. தோடே செவிப்பூவே பாடகமே. பாடகம் என்பது இந்த கால் கொலுசு மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன், அதுதான் பாடகமே அப்படின்றாங்க. பல்கலனும் யாமணிவோம். இந்த மாதிரி நகைகள்லாம் நாங்கள் அணிஞ்சிக்க போகிறோம். சந்தோஷம் வந்துடுது, அவங்க கண்ணனை பார்த்துட்டாங்க, அதனால் நகைகள்லாம் பூட்டிக்கிறாங்க. தனக்கு தேவையான சூடகமே அப்படின்னா காப்பு, கண்ணனின் கை பிடித்ததால் அந்த காப்பு. தோல்வளையே அப்படின்னா தோல், கண்ணனின் தோல் சாய்ந்ததால், அந்த தோளும் அவனோட தோளும் கண்ணன் தோளும் அப்படி ஒன்றோடு ஒன்று உரசியதால் தோல்வளை. காது கிசுகிசுத்ததால் தோடு, கண்ணனிடம் காதில் கிசுகிசுத்ததால் தோடம். ரகசியம் சொன்னதால் செவிப்பூவே. இப்படியெல்லாம் வர்ணிக்கிறார்கள். காலில் மெட்டி, இந்த கொலுசு அணிந்ததால் அது பாடகமே, அந்த ஆர்னமெண்ட் பாடகமே என்று சொல்கிறார்கள். இவையெல்லாம் பூட்டி கொண்டார்கள். அணிகலன்கள் முதல்ல பூட்டி கொண்டார்கள், பிறகு ஆடை உடுப்பும் பட்டாடைகளை அணிந்து கொண்டார்கள். அதன் பின்னே பால் சோறு, அதன் பின்னே சொன்னோம் இல்லையா அக்கார அடிசல். பால் அங்கே என்னம்மா, பால் நெய் இதை தான் நம்ம அங்கே பிரசித்தம். அந்த பாலை கொண்டு சோறு, பால் சோறு பொங்கி அதில் நெய்க்குள் விட்டு விட்டார்களாம். நெய்யிடை நல்லதோர் சோறும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெய்க்குள்ளே பெரியாழ்வாரே சொல்கிறார், ஆண்டாளோட தகப்பனாரே சொல்கிறாரு, நெய்யிடை பால் சோறும். பல்லாண்டில் சொல்கிறார், திருப்பல்லாண்டில் பாடுறாரு. அப்போன்னா என்ன அர்த்தம்? நெய்க்குள்ளே பால் சோறு விடுறாங்களாம். அது இன்னும் எவ்வளோ இனிப்பாக இருக்கும்.
அதை தான் சொல்கிறாங்க, மூட நெய் பெய்து முழங்கை வழிப்பார். அந்த பால் சோறை எடுத்து சாப்பிடும்போதே அந்த நெய் முழங்கை வழிவார. மூட நெய் பெய்துனா பால் சோறு ஃபுல்லாக முழுக்க நெய் இருக்குது. நெய் இடையில தான் சோறு இருக்கான். அதான் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார. அதை எடுத்து உண்ணும்போது முழங்கையோட வழி வருதான் அந்த நெய் வழிஞ்சு ஓடுதான். எவ்வளோ செழிப்பு! அதை அந்த நாளை கொண்டாடுகிறார்கள். கண்ணனை தரிசித்த நாளை கொண்டாடுகிறார்கள் ஆயர்குல பெண்கள். கூடியிருந்து குளிர்ந்தேலோர் என்பவை. இதையெல்லாம் சாப்பிட்டு உண்டு மகிழ்ந்து நாங்கள் கொண்டாடுகிறோம். அந்த நாளை கண்ணனோடு கொண்டாடுகிறோம். கூடியிருந்து குளிர்ந்தேலோட உள்ளம் குளிர்ந்து போச்சு, மனசு குளிர்ந்து போச்சு. உச்சி முதல் பாதம் வரை எல்லாம் குளிர்ந்து போச்சு. அவங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதை தான் இங்கே சொல்கிறேன், இதுவே நித்திய சுகம். இந்த சுகத்தையே நிரந்தர சுகமாக எங்களுக்கு கொடுத்தருளாயாக என்று கண்ணபிரானை பிரார்த்திக்கிறார்கள் ஆயர்குல பெண்கள். தேங்க்யூ.